தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சென்னையில் சிறுவன் உயிரிழந்ததற்கு காவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே நேற்று முதல்வர் கான்வாய் சென்ற பாதையில் ஆட்டோ கவிழ்ந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்தது. முதல்வர் கான்வாய் செல்லக்கூடிய அந்த பாதையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மகேந்திரன் என்பவர் அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோவை திடீரென தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அப்போது அந்த ஆட்டோ பிரேக் பிடிக்கும் போது கவிழ்ந்து விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரிழந்தார். அது மட்டுமல்லாமல் ஆட்டோ ஓட்டி வந்த அந்த சிறுவனுடைய தாத்தா மற்றும் பாட்டி 2 பேருக்குமே காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்த சிறுவனுடைய குடும்பத்தினர் அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவலர் மகேந்திரன் மீது 125A மனித உயிருக்கு அபாயம் விளைவிக்கக்கூடிய செயலில் செய்தல், அது மட்டுமல்லாமல் 106 அஜாக்கிரதையாக இருந்து மரணத்தை விளைவித்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் காவலர் மகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான விசாரணையும் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.